ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். பார்த்து ரொம்ப நாளாச்சு, பேசி ரொம்ப ரொம்ப நாளாச்சு. ஸோ யூடியூப் பக்கம் வராததுனால எவ்வளோ பேரை நான் மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? ஸோ என்னோட 2025 ஒரு குயிக் ரீவைண்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நான் காமிக்கிற எல்லா சூழ்நிலையும், இப்போ நான் இருக்கிற சூழ்நிலையும் கண்டிப்பாக வேறு. ஸோ இது வந்து ஒரு 3 மந்த்தோட பேக்கப் தான். நானும் வந்து வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நான் எடுத்து வைக்கிறதும், அதை போட முடியாமல் போகிறதும் இப்படியே தான் இருந்தது. அட் லாஸ்ட் வந்து சரி ரமதானும் வரப்போகுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னோடய ரெசிபீஸ்க்காக, என்னோடய ஈத் வ்ளாக்காக, என்னோடய சஹார் அண்ட் இஃப்தார் ரெசிபீஸ்க்காக, அந்த வ்ளாக்ஸ்க்காக நிறைய பேர் வெயிட்டிங்னு எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. சில பேர் என்னை மறந்தும் போயிட்டீங்க. ஸோ என்னை மறந்தவங்க எல்லாம் கொஞ்சம் திரும்பி என்னை பாருங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்ஷால்லாம் வந்து ரமதானுக்காக ஒரு பெஸ்ட்டு சீரீஸ் வந்து கொண்டு வரணும். ஒரு ஸ்வீட்டாக, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்ட்டான ஒரு ரெசிபீஸ் எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணுற மாதிரி கொடுக்கணும். அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஷால்லா பெஸ்ட்டாக பண்ணிடலாம். அட்லீஸ்ட் வந்து இந்த ரமதான் ஃபுல்லாக வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு லாங் வீடியோவும், ஷார்ட்ஸ் ஒரு ஒன் ஆர் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இருந்த வீட்டை வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஹால் வந்து 3 இயர்ஸ் ஆச்சு. ஹால் ஃபுல்லாக பசங்க வந்து கிறுக்க ஆரம்பிச்சு, அது நல்லாவே இல்லை, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்க மாட்டேங்குது. எனக்கு ஒரு வீடியோ எடுக்கணுனாலும் அந்த இடம் வந்து அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருந்தாக்கா ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹால் ஃபுல்லாக வந்து ஒரு நாள் தான் ஹால் மட்டும் தான் பெயிண்ட் பண்ணோம். ஸோ ஒன் டேலே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நகர்த்திட்டு சூப்பராக பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹாலில் இருந்த டிவி எடுத்து ரூமில் போட்டாச்சு. ஹாலுக்கு வந்து ஒரு டிவி ஆர்டர் பண்ணியிருந்தோம், கூகுள் டிவி. ஸோ வந்து ரொம்ப ப்ரைஸ் போட்டு வாங்காமல் ஒரு 35,000 கிட்டே வந்துச்சு. 55 இன்ச் டிவி வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து நம்ம ஹாலில் செட் பண்ணிவிட்டு, ரூமில் வந்து இந்த டிவி செட் பண்ணிட்டு கபோர்டெல்லாம் மாற்றி போட்டு, நிறைய பேர் அதான் சொன்னேன், இது 3 வருஷம் ஆகியுமே ஹோம் டூர் நான் போடவே இல்லை. எனக்கு போடணுங்கிற விருப்பம் இல்லை. ஸோ சில பேருக்கு வந்து இந்த ரூமில் கபோர்டு எங்கே இருக்கும் அப்படிங்கிற ஐடியா இருக்கும். இப்போ கபோர்டை தூக்கி நகர்த்தி போட்டாச்சு. ஆப்போசிட்டில் போட்டுட்டு இங்கே வந்து டிவி வச்சாச்சு. எனக்கு நாங்கள் தான் வந்து எல்லாருமே ஒன்றா படுத்திருப்போம். ஒரே ரூமில் தான் அங்கே 4 பேருமே படுப்போம். அதனால் வந்து கீழேயும் ஸ்பேஸ் வேணும், மேலேயும் ஸ்பேஸ் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி போட்டாச்சு. ஸோ இப்போ இப்படி தான் இருக்குது எங்களோட ரூம். அண்ட் ஹாலில் வந்து டிவிலாம் செட் பண்ணதுக்கப்புறமா அந்த பெயிண்ட்டுக்காக நகர்த்தி வச்ச சாமான் எல்லாத்தையும் நேராக வந்து ரெடி பண்ணி வைக்கணும். அந்த ஒர்க் போயிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க டிவியை. செகண்ட் டே வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிக்சர் குவாலிட்டி, அப்புறம் வந்து சவுண்ட், அது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி வந்து டிவி செட் பண்ணியாச்சு. அந்த பழைய டிவியில் சின்ன மிஸ்டேக்கும் இருந்தது. ஸோ அதனால தான் வந்து அடுத்த டிவி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் கேபிள் நெட்ஒர்க் வச்சுருந்தேன், தனியாக ஒய்ஃபை வச்சுருந்தேன். இந்த டிவி வாங்கினதுக்கப்புறமா வந்து ஜியோவில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை அண்டு ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படி ஓடிடின்னு போயிட்டோம், கேபிளில் வைக்கல. ஸோ அதுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கறதுக்காகவும் நெக்ஸ்ட் டே பர்சன்ஸ் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான கமிட்மெண்ட்லேயே போயிட்டு இருந்தது. இன்றைக்கி இவங்க வருவாங்க, நாளைக்கு இவங்க வருவாங்க, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும், அதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒய்ஃபை அண்ட் இது எல்லாமே சேர்த்து ஓடிடி மாதிரி நாங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து அஃபீஃபா வந்து போபா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் போபா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷாப்பில் போயிட்டு ஃப்ரோசன் பாட்டிலில் வாங்கும்போது எப்படியும் பெர் பாட்டில் வந்து 300-400 அப்படின்னு போகும் இல்லையா. ஸோ சரி சும்மா ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அமேசானில் வந்து போபா மேக்கர் இருந்தது. ஸோ இந்த போபா பபிள்ஸ் மட்டும் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி நாங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. போபாவும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து உடனே ஒரு 1 மந்த்துக்குள்ளே ஓப்பன் பண்ணால் கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பால்ஸாக இருக்கும். நம்ம வந்து அதை வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி. அண்ட் அது வந்து நல்ல ஒரு வின்டர் டைம். ஸோ நல்லா வந்து ஒரு ரயில் சீசன் இருந்துச்சு. மழை என்றைக்கு பெய்யுது, ஏன் பெய்யுதுன்னு தெரியாது, தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு கிளைமேட்டாக என் பால்கனி வியூவில் சூப்பராக இருந்தது. அண்ட் கொஞ்சம் காய்கறி சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்ததில் இந்த கிழங்கு வந்து மிச்சமாகிடுச்சு. ஸோ அதை வந்து கிழங்கு ஹல்வா மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழங்கு ஹல்வா வந்து அந்த ஃபுல்லாக கிரேட் பண்ணிவிட்டு பண்ணுவோம் இல்லையா. அந்த ரெசிபீஸ்லாம் 100 தடவை நான் போட்டாச்சு. அதனால் வந்து அதை ஷூட் பண்ணவும் இல்லை. ஸோ ஒரு காஃபியை போட்டுட்டு மாடிக்கு போயாச்சு. ஸோ ஒரு சின்ன வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டிலே இருந்து போர் அடிக்குது. அடிக்கடி வெளில போவோம். பட் வந்து இன்றைக்கி வந்து வெளில போகணுன்னு தோணல, காஸியாக இருந்துச்சு. ஸோ வீட்லேயே வந்து கொஞ்சம் நேரம் இங்கேயுமா நடந்துட்டு இருந்தோம். ஃபைனலி பார்த்திங்கன்னா நாங்கள் நடக்கிறது பார்த்துட்டு அங்கே எங்கள் கூட சேர்ந்து ஒரு பார்ட்னரும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நைட்டு வந்து ஒரு 10 மணி இருக்கும். சரி எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சைடில் வெளில போனாலே அது பீச் தான்.
அடிக்கடி வந்து ஒரு 10 o'clock 11 o'clock கிட்ட பீச் போகிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ ரமதான் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது இது எல்லாமே வந்து நான் இன்றைக்கி நைட் வந்து நம்ம சஹர் செய்யணும். ஸோ அன்றைக்கி தான் நான் வீடியோ வந்து எடிட்டே பண்ணியிருக்கேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இன்ஷால்லா வந்து இன்றைக்கே உங்களுக்கு வீடியோ போஸ்ட்டும் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இந்த வீடியோ போட்டாச்சு. ஸோ நைட்டு இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 2 to 3 month பேக்கப் வீடியோ தான். 2025 எண்ட் ரிவைண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்படி தான் போச்சு. ஏன்னா அந்த 2025 எப்போ வந்துச்சு எப்போ போச்சு எனக்கு சுத்தமாக தெரில. இம்தி குவைத்தில் இருக்கும் போதாச்சும் வந்து ஒரு நாட்கள் எப்படி ஓடுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இம்தி ஊரில் இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஹரிபரியாக போயிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு நைட்லாம் தூக்கமே வரல. ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா அஜ்மி, ஷாஹின், ஷாசியா எல்லாமே வந்து வராங்க. ஒரு சின்ன வெக்கேஷன் தான், வந்ததும் தெரில போனதும் தெரில. வெறும் 1 week தான் வந்திருந்தாங்க. ஸோ அந்த 1 weekல பார்த்திங்கன்னா இங்கே காரைக்காலில் இருந்தது அப்படியே வந்து எவ்வளோ வேகமாக போச்சுன்னே எனக்கு சொல்ல தெரில. எனக்கு வந்து ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொன்ன மாதிரி எனக்கு வந்து அஜ்மீர் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு மாதிரி எனக்கு சந்தோஷமாக தாங்கலை. பட் இருந்தாலும் 1 week தான் வந்திருக்கேடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ திருச்சி ஏர்போர்ட்டில் அவங்கள வந்து கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் எல்லாம் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு நைட்டுக்காக நாங்கள் வந்து கிளம்பி காரைக்காலுக்கு வந்திருந்தோம். ஸோ அன்றைக்கி கொஞ்சம் வெளியெல்லாம் போயிருந்தோம். அதெல்லாம் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் வீடியோ எடுக்கணும், யூடியூப் கண்டென்ட் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்போ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரொஃபஷ்னலில் போயிட்டதுனால யூடியூப்ஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிடுச்சு. ஸோ ஊருக்கு வந்ததுக்கப்புறமா அஜ்மிக்கிட்ட வந்து ஏர் ஃப்ரையர் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அது எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷை வந்து செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி மீன் எனக்கு காய்ச்சிருக்கும் போது இம்தி வந்து எனக்கு மீனை வந்து பொரிக்க வேணாம், நீ ஏர் ஃப்ரையரில் போட்டுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த ஏர் ஃப்ரையரில் வந்து ஃபிஷ்லாம் போட்டு பார்த்தாச்சு, நல்லதாக இருந்துச்சு. டு பி ஹானஸ்ட் ஏர் ஃப்ரையர் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து ரீஹீட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தான் நல்லா இருக்காது உண்மையாக சொல்லணும்னா. ஸோ அந்த டே எனக்கு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ அஜ்மி வந்து நாளைக்கு வரேன் அப்படின்னு கூப்பிட்டுருந்தேன், லஞ்சுக்கு நான் கூப்பிட்டுருந்தேன், இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டே வந்து அவன் வரேன்னு சொல்லியிருந்தான். நான் இந்த ஈவினிங்லேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு, கிச்சனை க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையும் லைக் அந்த சுகர், காஃபி, டீலாம் வச்சுருந்தேனே அதெல்லாம் வந்து வேறு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மசாலா வச்சுருப்போம்ல, அந்த மிளகு, சீரகம், மிளகாத்தூள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் கிளாஸ் கண்டெய்னரில் வச்சுருந்தேன். அதையும் மாற்றலாம், வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து வேறு ஜார் இந்த மாதிரி ஏர்டைட்டில் வாங்கியிருந்தேன். பட் இது வாங்காதீங்க, ஒர்ஸ்ட் ப்ராடக்ட். ஏன்னா அதை வாங்கி நான் ஒரு 10 to 15 days தான் வந்து மசாலா வச்சுருந்தேன். அது எல்லாமே கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி தான் வந்து வீணாக போச்சுன்னே தெரில. அந்த ஃபங்கஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து ஒன்று வந்தால் பரவாயில்ல, சரி நம்ம தான் சரியாக யூஸ் பண்ணலன்னு சொல்லலாம். ஃபுல்லாகவே வந்து எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டு இப்போ வேறு பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். நேராக மார்க்கெட்டுக்கு போ ஃபஸ்ட்டு. ரொம்ப அதிகம் எனக்கு அது ஓகே. இது வந்து கொஞ்சம் பெருசாக சொல்ல ரொம்ப அதிகமாக இருக்குக்கா. பெரிய ஆள் தான். வேறு எந்தாச்சும் மீன்லாம் இல்லையா? கிலோ எனக்கு வந்து இந்த கிலோ கணக்கெலாம் வேணாம். எனக்கு ஒரு மீன் எப்படியோ அப்படி. லஞ்சுக்கு அஜ்மி இன்வைட் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த இறைச்சி கோழிலாம் அவனுக்கு பிடிக்காது, ரொம்ப வந்து விருப்பப்பட மாட்டான். இந்த நண்டு, இறால் மீன்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுக்காக போன தடவை வந்து நான் ஒரு ஃபீஸ்ட் வச்சுருந்தேன். அதுக்குமே இதே மாதிரி தான் நான் வந்து நண்டு, இறால் மீன் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போயுமே அதே மாதிரி தான் அவன்கிட்ட கேட்டேன், நண்டு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் வந்து நேற்று நைட்டே வந்து எங்கள் மீன்கார அக்காவுக்கு கால் பண்ணி, அக்கா கண்டிப்பாக எனக்கு வந்து நண்டு வேணும், பெரிய பெரிய நண்டாக வேணும்னு சொன்னேன். அவங்களும் அதே மாதிரி எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. இறால் மீன் அவங்கக்கிட்ட நல்லா இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்துட்டு பெரிய பெரிய இறால் வாங்கிட்டு மீனை வந்து பெரிய மீனாக வாங்கி அதை வெட்டி துண்டு போட்டு எடுத்து வந்துட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். மீன் வந்து எது பொரிக்கிறதுக்கு ஆக்கிறதுக்கு தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. நண்டு கொண்டு வந்தாங்களே அந்த அக்காக்கிட்டேயும் கிழங்கா மீன், இந்த வெள்ளை கிழங்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்புறம் சின்ன சின்ன மீன் இருந்துச்சு. சரி மீன் ஆனத்துக்கு அதையும் சேர்ந்து போட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அதையும் தான் வாங்கியிருந்தேன். நண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நண்டு 5 நண்டு 1 கிலோ நிற்கிற மாதிரி நல்லா பெரிய பெரிய நண்டு எடுத்து வந்திருந்தாங்க. அதுவும் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எதுக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு பக்கம் இறால் க்ளீன் பண்ணிவிட்டு, நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு, மீனை வந்து அவங்க கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலுமே நான் வந்து அதில் இருக்க எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பக்காவாக பண்ணிட்டு தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இந்த இறால் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இறால் மட்டும் வந்து 300 சொன்னாங்க. கேட்டால் இது வந்து இந்த சிங்க இறால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம என்ன டெய்லிக்குமே இதை வாங்கி சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். மற்றது எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய இறாலாக தான் இருந்தது. இந்த அளவுக்கு பெருசு இல்லை, பட் நல்லா பெரிய இறால். அது வந்து பாதி வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு பாதி வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். நண்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சாச்சு.
பொரிக்கிறதுக்கு மீன் தனியாக எடுத்து வச்சுட்டேன், ஆனை காய்ச்சறதுக்கு மீன் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப பெருசாலாம் நான் எதுவும் பண்ணல. மீனான காய்ச்சி மீன் பொரித்து நண்டு பொரித்து நண்டு வந்து பரட்டின மாதிரி செஞ்சுட்டு இறால் பொரிச்சிடலாம், இதுதான் என்னோடய பிளானாக இருந்துச்சு. போன தடவை வந்து சாம்பார் வச்சு மோர் குழம்பு வச்சுருந்தேன், அப்புறம் நிறையா செஞ்சுருந்தேன். இன்றைக்கி வந்து என்னால் முடியல, எனக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே இடுப்பு பெண்டு கலந்துடுச்சு. அதனால் வந்து எனக்கு அவ்வளோதான் சாப்பிடவும் முடியும்னு நானே நினச்சிக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, காரைக்காலோட பிரேக்ஃபாஸ்ட் சம்சா பூரியா. ஸோ அதை வாங்கி அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் மார்க்கெட்லேருந்து வரும்போது கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். லைக் வந்து இந்த பைனாப்பிள், அப்புறம் குடமிளகா, அதெல்லாம் என்னத்துக்குன்னா நான் வந்து மதியானம் வந்து லஞ்சு சமைச்சிட்டு ஈவினிங்காக ஒரு 7:00 7:30 வந்து இந்த பிபிக்யூ தந்தூரி மாதிரி வந்து பொரிக்கலாம், அதுக்கு வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட வந்து அஜ்மிக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்கும். சரி பானிபூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலை வந்து ஊற போட்டிருந்தேன். ஸோ இதுவுமே நான் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் மீன் வந்து நல்லா மாங்காய் வச்சு மீன் குழம்பு வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து பொரிக்கிறதுக்கு பரட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாக்கா நல்லாயிருக்கும்ல. ஸோ அதுக்காக அது எல்லாமே பரட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். டைமும் வேகம் ஓடிட்டே இருக்குது. மழை பார்த்திங்கன்னா பேஞ்சிக்கிட்டே இருக்குது காலையிலேருந்து, சரியான மழை. எப்படா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இந்த 3 பேரும் வரத்துக்காக. அவங்க வரத்துக்குள்ளே கொஞ்சம் நான் ஒர்க்கு பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா கூட கொஞ்சம் ஷாஸியாக கூட விளையாடலாம், உட்காரலாம், பேசலாம். அதனால் சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மீனுக்கு வந்து மீனானத்துக்கு மாங்காவே கிடைக்கல, ஒரே ஒரு மாங்காய் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையுமே வந்து கட் பண்ணிலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆனத்துக்கு தேவையான வெங்காயம்லேருந்து தக்காளி எல்லாமே நான் ஒரு பக்கம் அரிஞ்சு வச்சுட்டு மீன் வதக்கி செய்யலாம், மீன் குழம்பு அரைச்சி மசாலா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணியிருந்தேன். இன்னொரு பக்கம் வந்து இறால் வந்து நார்மலாக ஃப்ரை பண்ணுவோம்ல, பொரிப்போம்ல, அந்த மாதிரி இறாலையும் வந்து பொரிச்சாச்சு. இது வந்து மீன் வந்து வதக்கிட்டு நண்டு போடுறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஒரு பக்கம் நண்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடும் போது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது நான் பண்ணிகிட்டு இருக்கும் போது வெளியில் சரியான மழை அவ்வளோ மழை. மழை பெஞ்சாலும் ஏன்டா மழை பெய்யுதுன்னு கேட்குறோம், பெய்யலைனாலும் இப்போ இவ்வளோ புழுக்கமாக இருக்குது எப்போ மழை வரும்னு கேட்குறோம். ஸோ மனுஷனோட மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், என்றைக்குமே திருப்தியும் படாது, இதை வச்சு ஓகேன்னு சொல்லவே தோணாது. ஸோ இப்படி தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்புறம் மீனானத்துக்குள்ளே ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு வதக்கி வச்சுருந்தது மசாலாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நண்டு ஒரு பக்கம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது அஜ்மி வந்துட்டான். ஸோ மீனானை மட்டும் காய்ச்சிட்டு சாப்பிடும் போது ஒரு 5 minutes பிஃபோர் வந்து மீன் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனானை தான் நான் செஞ்சிட்ருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்தால் நீங்கள் என்ன வந்து ரெசிபி செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ரமதான் ரெசிபீஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா, ரமதான் விளாக்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்களா, அதையுமே கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, ஒரு புது சர்ப்ரைஸும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அது எல்லாமே வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் விளாகில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் இன்க்ளூட் பண்ணுவேன். மறக்காமல் வந்து விளாக்ஸை செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரைஸையும் அடுப்பில் போட்டதுக்கப்புறம் அந்த தந்தூரி மேரினேஷன் பண்ணுறதுக்காக அந்த பைனாப்பிள்ஸ், குடமிளகா, பன்னீர், ஆனியன்ஸ் அது எல்லாமே வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்குவர் வச்சு அந்த ஸ்டிக்கில் வந்து ரெடி பண்ணியாச்சு, மேரினேட் பண்ணிவிட்டு. அது முடிச்சுட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் வந்து வாங்கியிருந்தேன்ல, எல்லாத்தையும் நான் பொரிக்கலை, ஏன்னா அவ்வளோ பொரிச்சு என்ன ஃபைதா இருக்குது. ஸோ அதனால் வந்து நைட்டு வந்து அந்த மாதிரி சுட்டு சாப்பிட்லாம், லைக் வந்து க்ரில் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக ப்ரான்ஸும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரில் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும், அந்த சார்கோல் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், அது நல்லா ஒரு டேங்கியாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. 2 மேரினேஷனையும் முடித்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் அஜ்மி வரத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அஜ்மி வரும்போது வந்து இசானுக்காக வந்து ஒரு ஃப்ளைட் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தார், ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அது இது வரைக்கும் இசான் அதை விளையாடவே இல்லை, இம்தி தான் விளையாடினாங்க, அஜ்மி தான் விளையாடினாங்க இருக்கிற வரைக்கும். ஸோ இப்போ வந்து இம்தி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த ஆம்பளை பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் காரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல். இம்தி இன்றைக்கி வரைக்கும் சரி எந்த கடைக்கு போனாலும் ஃபஸ்ட்டு ஒரு கார் எடுக்கிறாங்கனாக்கா இதை நான் விளையாடி பார்க்கவான்னு தான் கேட்பாங்க, அந்த மாதிரி. ஸோ நம்மளோட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, மீன் குழம்பு, நண்டு, சுட சுட சோறு, இறால் பொரிச்சு இவ்வளோ தான் சாப்பிட்டோம். மீன் மட்டும் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற சமயத்தில் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் சாத்தி வைங்க, கொசு வரும்.
சாரி गाइस ஒரு லூஸ் கவர் இருந்துச்சு லூஸ்ல தூள் தூளா வச்சிருந்தேன் எங்க அதெல்லாம் அப்படி வாங்க இன்னொரு கவர் எடுத்து வரேன் சாப்பிட்றதுல பிஸியாக இருந்ததுனால அதுக்கப்புறம் எந்த விலாகும் எடுக்கல டேரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 o'clock. ஸோ இசான் வந்து டிவி பார்த்துட்ருக்கா, ஷாஸி அது விளையாடிட்டுருக்கா. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அஃபீஃபாவும் அஜ்மியும் அந்த ஸ்டிக்கில் வந்து பன்னீர் அந்த இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இம்தி வந்து கோல் வந்து நல்லா எரிய விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ குட்டி ஃபேன் வச்சு ஓரளவுக்கு வந்து விசிறி 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 அது நல்லா நெருப்பு உண்டாக்கியாச்சு. அதிலே பார்த்திங்கன்னா ப்ரான்ஸையும் வச்சு வச்சு நல்லா சுட்டு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஃபுல்ஃபில்டான ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு டேனே சொல்லுவேன். பரபரப்பாக போனாலுமே வந்து எல்லா நாளும் அந்த மாதிரி பரபரப்பு இருக்காது. அண்ட் இவனும் வந்து இன்னும் 4 நாளில் கிளம்பிடுவான் 3 நாளில் கிளம்பிடுவாங்கிறது தான் ஒரு மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சே தவிர்த்து நல்லா போச்சு. ஸோ வெளிநாட்டு வாழ்க்கையே இது தானே. நம்ம ஃபேமிலியெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை இன்னும் சில பேர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் 3 years 4 yearsக்கு ஒன்ஸ்லாம் வருவாங்கன்னு. இது நிஜமாகவே வந்து அதெல்லாம் என்ன மாதிரி லைஃப்னே எனக்கு தெரியல. இவ்வளோ நாளும் அந்த மாதிரி லைஃப் நினச்சி அந்த லைஃப்பில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருந்தோம், நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வந்து ஒரு ஃபேமிலி இருக்கும்போது அதோட அந்த ஒரு சந்தோஷமே வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பெருசு. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பாஸ் பண்ணிட்டு நம்ம திரும்பி பார்க்கும்போது என்ன ஆகுனா லைஃப்பில் வந்து கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வெறும் எண்ணி பார்த்தா ஒரு 1 year தான் கூடவே இருந்திருப்பாங்க. மற்ற 8-9 வருஷமும் அவங்க வெளிநாட்டிலே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். இன்ஷால்லாம் வந்து எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலி கூட இருக்கிறதுக்கு நான் இதுவாக செய்கிறேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த டிவி வாங்கினோம்ல அதுக்கு கீழே வந்து ஒரு கேபினெட் போடலான்னு சொல்லிட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு கேபினெட் ஆர்டர் போட்டிருந்தேன். 6,000 7,000 அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப 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 நல்லா இருந்தது. அது வந்து டிஐஒய்ங்கிறதுனால எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கோக்குறது சேர்க்குறது ஒட்டுறது இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது நாங்கள் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோம் 8 o'clock ஆச்சு. ஒன்றுத்துக்கும் பார்த்து அவங்க வந்து கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு அது ஒரு அவுட்கம் வந்ததுக்கப்புறமே ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எங்களோட டிவி கேபினெட் ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரேட்டும் இப்போ அஃபோர்டபுளாக 5,000 சம்திங் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் 5,500 வாங்கினேன்னா என்னமோ தெரியல. பட் நல்லாயிருக்கு. கரெக்டான ஹைட்டுக்கு நல்லா வந்து ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த வால் நல்லாயிருக்கு. நாங்கள் இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா அஜ்மி வந்து நாளன்னைக்கு கிளம்பிடுவேன். ஸோ நைட்டு நம்ம எங்கேயாச்சும் வந்து டின்னருக்கு போகலாம் அப்படின்னு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து அன்றைக்கி டின்னருக்கு வந்து போயிருந்தோம். ஃபேமிலி டின்னர்னாலே தெரியும்ல, எல்லோரும் பெரிய டேபிள் எடுத்து உட்காந்து பேசிக்கிட்டே நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எப்போதுமே சரி எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரி ஏதோ வந்து கடமைங்கிற மாதிரி எடுத்தோடனே ஒரு சூப்பை குடிச்சிடுவோம். அது யானே தெரில. ஸோ ஷாஸியா செம்ம ஹாப்பி அவங்களுக்கு. ஷாஸியாவுக்கு பார்த்திங்கன்னா அவள் துபாயில் வந்து தனியாகவே இருக்கிறதுனால இங்கே வந்து அஃபீஃபா இசானு என்னெல்லாம் பார்த்தாக்கா ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாகிடுறான். இந்த டைம் வந்து வெறும் 5 days தான் வந்திருந்தா. அந்த 5 daysல பார்த்திங்கன்னா மாமா மாமின்ட்டு ரொம்ப எங்கள் கூட அட்டாச் ஆகிட்டா. எங்கள் கூடவே இருந்துக்கிறேன், எங்கள் கூடவே வரேன், எங்கள் கூடவே சுற்றிட்டு இருந்தா. அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. ஸோ ஒரு பிள்ளை நம்மக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. என்ன ஒரு 5 daysல அவள் கிளம்பிட்டா அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ திருப்பி அடுத்த அரைவலுக்காக நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான் இந்த விலாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரமதான் விலாக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வர்த்தான வெயிட்டாக இருக்க போகுது. சீக்கிரமாக நெக்ஸ்ட் விலாகில் பார்த்துடலாம். டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.